ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு செவ்வாய்க்கிழமை விளாக் பார்க்கலாம். ஹோரை டைம் விளாக் பார்க்கலாம் வாங்க. நான் எப்பயுமே மதியம் ஹோரை டைமில் தான் படைப்பேன். அதை விளாகாக எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வெளியே நம்ம வாசல்லாம் சுத்தம் பண்ணி இன்றைக்கி மஞ்சள் குங்குமமும் வச்சுருக்கேன். இப்போ பாப்பா சாப்பிட்றது கிடையாது. இன்றைக்கி தான் இந்த வாரம் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பாப்பா சாப்பிடல. அதுக்கப்புறம் உள்ளே போய் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி தொடச்சி பொட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க எல்லாமே தொடச்சிட்ருக்கேன். இந்த செவ்வாய்க்கிழமை எனக்கு ரொம்பவே சந்தோஷமான நாள்னு சொல்லுவேன். ரொம்பவே மன நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா என் சேனலில் எத்தனையோ பேர் முருகர்னாலே கண்டிப்பாக பார்க்குறீங்க, லைக்கும் பண்ணுறீங்க. இதே சப்போர்ட்டை எனக்கு எப்பயுமே தொடர்ந்து கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் முருகர் புண்ணியத்தில் கேட்டுக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என்கிட்ட கஷ்டம்னு ஒருத்தவங்க சொன்னால் நான் எப்பயுமே சொல்லுவேன், முருகரை கும்பிடுங்க, நான் இப்படி செஞ்சேன், எனக்கு இப்படி நடந்துச்சு, நீங்களும் அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா எந்த விஷயம் எனக்கு நல்லது நடந்தாலும் இது கடவுளால் நடந்துச்சுன்னா, அது எந்த கடவுளால் நடந்தாலுமே அதை நான் கும்பிட்றேன்னா நானும் மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவேன். என்கிட்ட அந்த ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. யார் கிண்டல் பண்ணாலும் சரி, கேலி பண்ணாலும் சரி, நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கவங்க அனைத்து பேருமே நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேனே. ஏன்னா மனசில் எந்த கெடுதலும் நான் வச்சுக்க மாட்டேன். எப்பயும் எல்லாருக்கும் கடவுள் என்ன தராரோ அதுதான் கொடுப்பாரு. எல்லோரும் கடவுளை நம்ம தேடி ஒரு நாள் ஓட தான் போகிறோம், ஓடிக்கிட்டும் இருப்போம். எனக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை அதுமா 2 சந்தோஷம்னு சொன்னால், நான் சொல்லி 2 பேர் வெத்தலை தீபம் போட்டு அவங்க லைஃப்பில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை அதுமா சொன்னாங்களா, அது எனக்கு இன்னமும் ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. நான் செவ்வாய்க்கிழமை நம்ம அம்மாவுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு சீக்கிரமாக ஹோரை டைமில் படைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க பார்த்து நான் படைச்சி முடிச்சுட்டு போய் உட்கார பார்த்து எனக்கு ஃபோன் நான் படைச்சிக்கிட்டே இருக்க பார்த்து வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்க பார்த்து ஒருத்தவங்க ஃபோன் அடித்தாங்க. அதுக்கப்புறம் நான் படைச்சி முடிச்சுட்டு போய் உட்கார பார்த்து ஒருத்தவங்க ஃபோன் அடித்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் சொல்லி அவங்க செஞ்சு அவங்க இன்றைக்கி நல்லா இருக்குனாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லணும். நம்ம மட்டும் பலன் அடைஞ்சால் போதாது, எல்லாருமே அதோடைய பலனை கண்டிப்பாக முருகர் புண்ணியத்தில் அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் முருகர்கிட்ட. ஏன்னா எனக்கு சாமினாலே ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் கஷ்டப்பட பார்த்து என்கிட்ட அவங்க மன ஆறுதலை சொல்ல பார்த்து இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க 2 பேரும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதுமா என்கிட்ட சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் யாருமே இந்த விஷயம்லாம் சொல்ல மாட்டாங்க, சரளா நீ சொன்ன. நான் சொல்லுவேன் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும்லன்னு சொல்லிட்டு சொன்னேன். உண்மையாலுமே அவங்களால படைக்க முடியாத சுச்சுவேஷன் நிறையா வந்துச்சான். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கட்டாயப்படுத்தி முருகரை வழிபட்டிருக்காங்க. இப்போ லைஃப்பில் ஓரளவுக்கு அவங்க பிரச்சனைலாம் சால்வ் ஆகி இப்போ ஓரளவுக்கு கொஞ்சமாக மன நிம்மதியெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொன்னதை கேட்டோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்மளும் ஏதோ 4 பேருக்கு நல்லது சொல்லியிருக்கோம், அந்த நல்லதில் அவங்க செய்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அபிஷேகம் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெத்தலையெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு நான் நெய் ஊற்றி வச்சுருந்த விளக்கு எடுத்து அது மேலே வச்சுட்டு நான் படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே நான் வீட்டில் இப்படி தான் வழிபடுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வழிபடுவேன். அதில் எவ்வளோ நிறை இருக்குது, எவ்வளோ குறை இருக்குதுன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வழிபட்டுருக்கேன். அதுக்கப்புறம் திரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வெத்தலை மேலே பூ எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன். காலையில் செவ்வாய்க்கிழமை அதுமா அப்பாவுடைய குலதெய்வ கோயிலில் போய் அங்கேயும் முருகர் இருந்தார். எல்லாரையும் பார்த்துட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நியூஸை காதில் கேட்க பார்த்து ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவே ஹாப்பி. நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் 4 பேருக்கு அவங்களும் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல பார்த்து அது ரொம்பவே சந்தோஷம். யார் என்னை பற்றி என்ன வேணால் சொன்னாலும், என்ன வேணால் நினச்சாலும், ஆனால் என்னை பற்றி நல்ல விதமாக நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுவே நம்மளுக்கு சந்தோஷம்தான். இது 90 ரூபான்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் நல்ல வேலை செவ்வாய்க்கிழமை அதுமா பூ வாங்கலைன்னு ஃபீல் பண்ணேன். வாசலில் விற்றாங்க. கோயிலுக்கு பார்த்தே வாங்கி வச்சுட்டு தான் போனேன். இல்லைனா அப்பா கடையாக இருந்தால் ஒரு பூ வாங்கிட்டு கொடுத்துருவாரு. கடை அன்றைக்கி போடலைனால கோயிலுக்கும் கிளம்பிட்டு இருந்தனால நம்ம வீட்டு வாசலில் செவ்வாய்க்கிழமை அதுமா பூ வந்துச்சு, அரும்பு வந்துச்சு. நல்லபடியாக அது முருகருக்காக நான் வாங்கி வச்சுட்டு தான் போனேன். வந்தோடனே படைக்க எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நான் பிரசாதம் நெய்வேத்தியம்
நம்ம வீட்டில் சோளம் தான் இருந்துச்சு, ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், ஸ்வீட் கார்ன் வச்சு படைச்சிட்டேன். அதோட செவ்வாய்க்கிழமை இன்னொரு ஸ்பெஷலான டே வேறு, எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே வேறு. அன்றைக்கி எல்லாமே செவ்வாய்க்கிழமை இதுவும் அதுவும் சேர்ந்து வந்தனால எனக்கு படைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அன்றைக்கி அம்மாவுக்கு வந்து பஞ்சமி, வராகி அம்மனுக்கு பஞ்சமி, அதனால் அவங்களுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி அவங்களுக்கும் நான் எப்பயும் அவங்களுடைய விளக்கு ஏற்றி அவங்கக்கிட்டையும் நான் வந்து பிரசாதத்தை வச்சு நெய்வேத்தியத்தை வச்சு அன்றைக்கி சிறப்பாக பஞ்சமியும் படைச்சிட்டேன், முருகருக்கும் படைச்சிட்டேன். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் இப்போ விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் தீபாரதனை காட்ட போகிறேன். இடையில எங்கேயும் போயிட்டு வருவேன். ஏன்னா வாசப்படியில் பிள்ளையார் வச்சுருக்கோம்ல, அவருக்கும் படைச்சிட்டு வந்து தான் நான் உள்ளே படைப்பேன். எப்பயுமே அருவிகால்லேருந்து படைச்சிட்டு தான் உள்ளே வருவேன். ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு நம்ம படைச்சிடலான்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு போய் படைச்சிட்டு தான் வரேன். அதனால தான் திடீர்னு காணாமல் போயிடுறேன். என் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணலனாலும் இனிமேல் ட்ரை பண்ணி எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கலையோ அந்த விஷயத்த முருகர்கிட்ட வேண்டி நீங்கள் மனம் உருகி கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பார் அவர். நல்லபடியாக தீபாரதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரே டைமில் சீக்கிரமாக நான் நினச்சேன் இன்றைக்கி ஹோரை டைமில் நம்மளால் விளக்கு போட முடியாதோ, சாயந்தரம் தான் நம்ம படைப்போமோன்னு நினச்சிக்கிட்டே தான் நான் கோயிலுக்கு போனேன். ஏன்னா கோயிலுக்கு நம்ம கிளம்பிட்டோமா, அதனால் போயிட்டு எந்த நேரத்தில் வருவோன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அந்த அளவுக்கு கும்பல்லாம் இல்லை. நம்ம போய் அங்கேயும் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கும் கரெக்டாக 11:30க்கெலாம் வந்து ஹோரை டைம் வேலையும் கரெக்டாக நான் முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் படைச்சும் முடிச்சிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் ஹோரை டைம் மிஸ் பண்ணாலும் சரி தான், செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வெத்தலை தீபம் போடுங்க, கண்டிப்பாக முருகர் நடத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி ஒரு கோரிக்கை வச்சு 21 நாள் 48 நாள் அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக முருகர் நடத்தி கொடுப்பாரு. முருகர் மேலே முழு நம்பிக்கை வச்சு செய்யுங்க, கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. நான் அதை தான் வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். நம்ம எத்தனையோ பேர் என் வீடியோவை பார்க்குறீங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு எனக்கு ரொம்பவே மன திருப்தியாக இருக்கும். நம்ம ஏதோ சாமி வீடியோ போடுறோம், எல்லாருமே நம்மளை லைக் பண்ணுறாங்க, நம்ம போடுறது நல்லது தான், எல்லாருமே மக்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷம் அதில் கிடைக்கும். நான் கொஞ்சம் மன நிம்மதியாக இருப்பேன், கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து போட பார்த்து எல்லோரும் அதை பார்த்து அவங்களும் அதில் பயனடைஞ்சு நம்ம வீடியோவை கொஞ்சம் சந்தோஷத்தோடு பார்க்குறாங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல, அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஆனால் பார்க்குறவங்க அனைத்து பேருமே இதை வந்து முருகர் வழிபாடு நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் முருகரை கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். யார் முருகரை வந்து கேட்டாலும் யாருக்காக இருந்தாலும் முருகர் கண்டிப்பாக அதை கொடுத்தே ஆவார். நம்ம வீட்டு பூஜை ரூம்பு செவ்வாய்க்கிழமை இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள். எப்பயுமே நம்ம பூஜை ரூம்பு இப்படி தான் இருக்கும். எந்த விசேஷ நாள் வந்தாலும் நம்ம பூஜை ரூம்பை இப்படி தான் அலங்காரம் பண்ணி பார்ப்பேன். அது எனக்கு கண்ணுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், பாய், சப்போர்ட் பண்ணுங்கள்.